வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிற இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோல்டன் பாம் ரெசார்ட். பாம் ரெசார்ட் இது ஒரு 5 ஸ்டார் ரெசார்ட்டுங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெங்களூரில் தான் இருக்குது, ஆனால் கொஞ்சம் அவுட்டரில் இருக்குது. கரெக்டாக சொல்ல போனோம்னா 25.4 கிலோமீட்டர்ஸுங்க தாங்க. பட் ஆனால் நீங்கள் ஒரு காரில் போனீங்கன்னா 52 மினிட்ஸில் போயிடலாம். பைக்கில் அதை விட கம்மியாக போகலாம். உங்களுக்கே தெரியும் ரீசன், ஏன்னா பெங்களூர் டிராஃபிக் கொஞ்சம் அதிகம். சரி, இன்னும் என்னென்ன இருக்குது இந்த ரெசார்ட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரூம்ஸ்லாம் இருக்குதுங்க. மகாராஜா ஸ்டைல்லலாம் ரூம்ஸ்லாம் இருக்குது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஒரு ரூமும் பார்க்க எக்ஸ்ப்ளோர் பண்ண. அது மட்டும் இல்லாமல் இந்த ரெசார்ட்டில் ஒரு 2 ஸ்பெஷல் திங்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல். அது வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் நீங்கள் அதை பற்றி தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி ஸ்பா பற்றியும் ஒரு அமேசிங்கான ஒரு விஷயம் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். அதுக்கப்புறம் நிறைய டைப்ஸ் ஆஃப் ஃபுட்டெல்லாம் நான் வந்து சாப்பிட்டேன், ரிவ்யூ பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சேலஞ்சும் பண்ணியிருக்கேன். சின்ன விஷயம் தான் சேலஞ்சு, பட் ஏதோ என்னால் முடிஞ்சதை நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஹோப் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நானும் சொல்லிகிட்டே தான் இருக்கேன், நீங்கள் செய்ய மாட்டேன்றீங்க. நான் சொல்லிகிட்டே இருப்பேன், நீங்கள் ஒரு நாள் செய்வீங்கன்ற நம்பிக்கையில் நான் இருக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ உங்களுக்கே தெரியும் நாம் வந்து ரெசார்ட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ இன்றைக்கி கொஞ்சம் டிராஃபிக் கம்மியாக இருந்ததுனால கொஞ்சம் குவிக்காக ரெசார்ட் உள்ள வந்துட்டோம் நம்ம. வணக்கம் தலைவரே. ஸோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள் என்ட்ரன்ஸு. உள்ளே இன்னும் என்னென்ன இருக்குமோ. ஐயோ, லிக்கர் அலோடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ தயவுசெய்து வரவங்க லிக்கரை வெளிலேருந்து எடுத்துகிட்டு வராதிங்க. பயங்கரமான செக்கிங்லாம் பண்ணுறாங்க. ஸோ டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது பற்றிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ எடுத்தோடனே ஃபீவர் செக்லாம் பண்ணாங்க. அப்புறம் தான் இப்போ தான் முக்கியமான விஷயம், பேக்கை வந்து செக்அவுட் பண்ணுறாங்க. ஏன்னா நீங்கள் வெளியில் இருக்க அவுட் சைட் ஃபுட் அண்ட் லிக்கர்ஸ் எதுவுமே இந்த ரெசார்ட்குள்ளே கொண்டு வர முடியாது. எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ 5 ஸ்டார் ரெசார்ட்னால் இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் ஆகணும். ஸோ வாங்க முதல்ல வந்து செக்இன் பண்ணிடலாம். முதல்ல செக்இன் பண்ணிவிட்டு அப்புறம் என்னென்ன விஷயங்கள் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்மளை இதில் கூட்டிகிட்டு போகிறாங்க, பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ரூம்ஸ் எல்லாம் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். ஆஸ் யூஷுவல் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு. ஓகே, வந்தாச்சு. ஸோ உள்ளே போய் பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம ரூம்குள்ளே போக போகிறோம். எங்கள் ரூம் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 185. சரி வாங்க. ஆக்சுவலி இது வந்து நான் ஒரு காம்பேக்டான ரூம் தான், இது ஸ்டூடியோ ரூம் மாதிரி. அண்ட் வெரி லெஸ், ஸோ தட் நம்மளால் அஃபோர்டபுள் ப்ரைஸஸில் நான் புக் பண்ணியிருக்கேன். ஸோ ஆஸ் 2 பேர் தங்கிக்கலாம். அண்ட் கிட் இருந்தால் கிட்டும் தங்கிக்கலாம். ஸோ உள்ளே வந்து இதான் வந்து ரெஸ்ட் ரூம். ரெஸ்ட் ரூமில் 5 ஸ்டார் ரெசார்ட்னாலே நிறைய விஷயங்கள்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ எக்ஸ்ட்ரா லைக் ஷாம்பூ அதெல்லாம் பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். பார்த்திங்கன்னா ஸ்கின் லோஷன், ஷவர் ஜெல்லு, சோப்பு, எது டப்பாவாக இருக்குது என்னான்னு தெரில. ஓ, இதான் ஷவர் கேப்புங்க. ஓகே, இது என்னது பார்த்திங்கன்னா டென்டல் கிட்டு. உங்களுக்கு வந்து ப்ரெஷ்ஷு, டூத் பேஸ்ட்லாம் கொடுத்துருக்காங்க. எல்லாம் முடிச்சுட்டு தலைவாரிக்கலாம். ஸோ அதான் மேட்ரு. 5 ஸ்டார் ஹோட்டல் தாங்க, என்னங்க சொல்கிறது. எவ்வளோ விஷயங்கள் தராங்க. அதுக்கப்புறம் ஏதோ போட்டிருக்காங்க. அதில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஏதாவது மிஸ் ஆகிருந்தால் நீங்கள் எங்களுக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இமீடியட்டாக கொடுப்போன்னு வேறு சொல்லியிருக்காங்க. டன்.
ஆஃப்டர் சக்ஸஸ்ஃபுல் ஃபெயிலியர் பால்கனி திறந்து வெளியில் வந்தால் வாவ் செமங்க ஸ்விம்மிங் பூல். வாவ் சூப்பர். ஸோ ஸ்விம்மிங் பூல் பற்றி ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன், பட் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம இன்னும் முதல்ல நிறைய விஷயங்களை பார்க்க வேண்டியது இருக்குது. அதுக்கப்புறம் நான் ஸ்விம்மிங் பூல் பற்றி பேச வரேன். ஸோ இந்த இடத்தோட ஒன் ஆஃப் தி ஹைலைட்டே வந்து இந்த ஸ்விம்மிங் பூல் தான். நம்ம டைப்ஸ் ஆஃப் ரூம்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டீலக்ஸ் ரூம். இங்கே தான் நம்ம இப்போ தங்கியிருக்கிறோம். இட் இஸ் கொஞ்சம் லோ பட்ஜெட்டான ரூம். அடுத்தது பார்த்திங்கன்னா டீலக்ஸ் சூட். இது இன்னும் கொஞ்சம் லக்ஸரியாக இருக்கும் அண்ட் அது தகுந்தபடி ப்ரைஸும் அதிகம். இதோட ரூமை பற்றி பார்த்திங்கன்னா ஓகே, இது ஒரு டைப் ஆஃப் ரூம். இது வந்து பார்த்திங்கன்னா ஹனிமூன் சூட்காக யூஸ் பண்ணுவாங்க, இல்லைனா மகாராஜா சூட் அப்படின்னு சொல்லுவாங்க. சூப்பராக இருக்கும். ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ஸ்பா இன் த கண்ட்ரி, ஸ்ப்ரெட் அக்ராஸ் 75,000 ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த ஸ்பா பண்ணியிருக்காங்க. சூப்பருங்க. முதல்ல ரெக்கார்டிங் அப்புறம் பார்த்துக்கலாம். டெய்ரி கண்டிஷனர் வச்சுக்கிறாங்க. இதை தீர்ந்தோம். என்னதான் நம்ம வந்து 5 ஸ்டார் ஹோட்டல்லாம் போனாலும் சரி, எந்த ஒரு ஹோட்டல் போனாலும் சரி, இந்த பால் பவுடர் சாப்பிட்ற மேட்ரு வேறு லெவலு. என்னதான் எக்ஸ்ப்ளோர் பண்ணாலும் அந்த பால் பேக்கெட் எக்ஸ்ப்ளோர் பண்ணாமல் இருக்க முடியுமா? வெரி நைஸ். சரி, ஒரு 2 எடுத்து யாராவது வராங்க. நைட்டு டின்னர் சாப்பிட்டோம், வாங்க அதை பற்றி பார்க்கலாம். ஸோ மசாலா பாப்பட், எல்லாம் ஆனியனை வந்து சுக்கு சுக்காக நறுக்கி அப்படியே டொமேட்டோலாம் போட்டு அது மேலே அப்படியே சில்லி பவுடர்லாம் போட்டு கும்தான் ரெடி பண்ணிக்கிறாங்க. செம்மையாக அது ஸ்பைஸு. சாப்பிட அப்படியே சாப்பிட்டே இருக்கணும்னு தோணுது. சூப்பருங்க, வேறு லெவல். நெக்ஸ்ட்டு அடுத்த ஐட்டத்தை பார்க்கலாம். ஸோ இது வந்து சில்லி சிக்கன். எப்படி இருக்குன்னு தெரில. ரொம்ப சாஃப்டாக இருக்குது சிக்கனு. நல்லா என்ன சொல்கிறதுனா, பார்த்தாலே தெரிஞ்சு பாருங்கள், எல்லாம் நீட்டாக நல்லா பாயில் பண்ணி செம்ம குவாலிட்டியாக இருக்குது. கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் பட் சூப்பர். கண்டிப்பாக வந்தீங்கன்னா சில்லி சிக்கன் ஆர்டர் பண்ண மறக்காதீங்க. ஓகே, நைட் வியூ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஐ ஜாலி, யாருமே இல்லை. அப்படி பண்ணலாம். நடு ராத்திரியில் போயின்னுக்கிறேன். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் லொக்கேஷனு. இருட்டு அதான் பரவாயில்லையா, நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. வாவ். ஸோ என் வாய்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், பிகாஸ் நைட் டைம்னால என்னால் கத்த முடியல. மறந்து போயிட்டு ஹெட்செட்டை வந்து மைக்கை வந்து ரூம்லேயே வச்சுட்டேன் நான். ஸோ அதனால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணுறோன்னா போய் பார்க்கலாமா? ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து பார் அண்ட் ரெஸ்டாரண்ட் கூட இருக்குது. இது ஒரு டைப் ஆஃப் ஹோட்டல். ஏர்லி மார்னிங் ஸ்விம்மிங் பூல் வந்திருக்கோம். ஸோ அட்லாஸ்ட் ஸ்விம்மிங் பூல் பற்றி பேச வேண்டிய டைம் வந்துடுச்சு. பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள் ஸ்விம்மிங் பூல் பார்த்தாலே. ஸோ இதுதான் ஸ்விம்மிங் பூல் ரூல்ஸு. ஸோ
ஸோ நம்ம ஸ்விம்மிங் பூல் போகும்போது கண்டிப்பாக ரூல்ஸ் எல்லாம் க்ளீனாக மெயின்டைன் பண்ணணும், படிக்கணும், அதெல்லாம் பண்ணிவிடுவோம். ஸோ சேஞ்சிங் ரூம், இங்கே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஸ்விம்மிங் பூலில் இறங்கலாம். லெட்ஸ் கோ. எங்கே இருக்கோம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம். பார்த்த உடனே நம்ம வந்து இந்த கோல்டன் பாம் அந்த ரெசார்ட்டில் ஒரு சரியான ஒரு ஸ்விம்மிங் பூலில் இருக்கும். என்னடா ஸ்விம்மிங் பூல் தானே, அதில் என்ன பெரிய விஷயம் இருக்குது நீங்கள் நினைக்கலாம். பட் ஆனால் இந்த ரெசார்ட்டில் இந்த ஸ்விம்மிங் பூலுக்குன்னு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. என்ன தெரியுமா? ஸோ அதை தான் நான் இப்போ சொல்கிறதுக்காக தான் நான் இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்ன மேட்ரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலேயே ஒரு லார்ஜஸ்ட் ஸ்விம்மிங் பூல். ஓகே, எந்த ரெசார்ட்லேயுமே இந்த மாதிரி ஒரு லார்ஜஸ்ட் ஸ்விம்மிங் பூல் ரெசார்ட்டை நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது. அதுதான் இந்த ரெசார்ட்டோட மிகப்பெரிய ஸ்பெஷாலிட்டி. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே யாருமே கிடையாது, நான் மட்டும்தான் இருக்கிறேன். அண்ட் ஐ ஃபீல் லைக் ஐம் இன் ஹெவன். ஓகே, ஓ மை காட், இது என்னோட ப்ரைவேட் ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருக்குது. ஓகே, ஒரு ரெசார்ட்டில், அதுவும் இந்தியாஸ் லார்ஜஸ்ட் ஸ்விம்மிங் பூல் ரெசார்ட்டில் நான் மட்டும் தனியாக இருக்கேன். பிகாஸ் இந்த லாக்டவுன் டைமில் பார்த்தீங்கன்னா, இந்த பேண்டமிக் டைமில் நிறைய பேர் வந்து வரத்துக்கு பயப்படுறாங்க. ஆனால் இந்த எக்ஸ்ப்ளோர் வித் தீபக் உங்களுக்காக நான் இங்கே வந்து ரிஸ்க் எடுத்து வந்திருக்கேன். பட் ஆனால் ரொம்ப க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இப்போது நீங்கள் ஸ்விம்மிங் பூல் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளீனாக காலையிலேருந்து ஃபுல் மெயின்டைன் பண்ணுறாங்க. இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஏர்லி மார்னிங் 7 o'clock ஆகுது. இப்போ தான் க்ளீனிங்லாம் பண்ணாங்க. அவங்க ஃபுல் கேரண்டி கொடுத்ததுக்கப்புறம் தான் நான் கீழே இறங்கினேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் பெங்களூர் வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரெசார்ட்க்கு வாங்க. ஓகே, காஸ்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்வேன். பட் ஆனால் இந்த மாதிரி ஒரு லைஃப்பில் இந்தியாஸ் லார்ஜஸ்ட் ஸ்விம்மிங் பூல் ரெசார்ட்டில் வந்து நீங்கள் வந்து வரது வந்து ரொம்ப பெட்டர். சரியா? ஸோ என்ஜாய் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குங்க. என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாலிபால் இது வச்சுருக்காங்க. நீங்கள் ஸ்விம் பண்ணிக்கிட்டே அப்படியே வாலிபாலும் ப்ளே பண்ணலாம். அப்படியே இந்த பக்கம் அப்படியே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நல்லா ஸ்விம் பண்ணிக்கிட்டு, முக்கியமான ஒரு விஷயம், இந்த விஷயத்தை மட்டும் மறந்துடாதீங்க. அப்படியே அங்கே ஜூம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பெவரேஜ் டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஸோ நீங்கள் அங்கே இஃப் யூ வாண்ட் சம்திங் காக்டெயில் ஆர் மாக்டெயில் ஏதாவது வேணும்னா நீங்கள் அதை எடுத்துக்கிட்டு யூ கேன் ஸ்விம் ஆஸ் வெல் அஸ் யூ கேன் ட்ரிங்க் பண்ணிகிட்டே நீங்கள் ஸ்விம் பண்ணலாம். ஸோ ஒரு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ஃபாரின் செட்டப்பில் இருக்குங்க. ஸோ அதுதான் இந்த ரெசார்ட்டோட நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. இன்னும் குட்டி குட்டி கேம்ஸ், ஸ்விம்மிங் பூல்லே நிறைய கேம்ஸ் ஆடுற மாதிரியான இன்ஃபர்மேஷனும் வச்சுருக்காங்க. ஸோ அதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அவரை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு நீட்டாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ செம்மையாக என்ஜாய் பண்ணுறாங்க. நல்ல கிளைமேட்டு, தண்ணி வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சில்னஸும் இல்லை. ஸோ சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக வாங்க, விசிட் பண்ணுங்கள், ஃபேமிலியோடு வாங்க, சில்ட்ரன்ஸ் எல்லாரையும் கூட்டிகிட்டு வாங்க, வந்து என்ஜாய் பண்ணுங்கள். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இந்த மாதிரி இடம்லாம் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு காரணமே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லோரும் வந்து தைரியமாக வந்து இந்த பேண்டமிக் டைமுக்கு அப்புறம் நீங்கள் தைரியமாக வந்து விசிட் பண்ணணும், எல்லாம் என்ஜாய் பண்ணணும். அதுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கோம். ஸோ ஹேவ் ஃபன் பண்ணிவிட்டு காஃபி குடித்தா தான் நம்மளுக்கு ஒரு இதுவாகவே இருக்கும். ஸோ செம்மையாக ஸ்ட்ராங் காஃபி கேட்டிருந்தேன். ஸோ பாருங்கள், காஃபி செம்மையாக இருக்குது. நல்லா ஸ்ட்ராங்காக போட்டு கும்தான் கொடுத்துருக்காங்க. செம்மையாக இருக்குங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சும்மா காலையில் அப்படியே பரபரப்பரான அப்படியே ஒரு தோசையை ஊட்ட போகிறாரு. சூப்பர். மொத்த வடிவில் அப்படியே சும்மா சூப்பராக ஒரு தோசை early மார்னிங். இது இன்னமும் கொஞ்சம் பெருசாக போடுற மாதிரி இருக்கு. வர்றா ஓகே, நம்ம வீடியோ எடுக்கிறதுக்குமே ஒரு பெரிய தோசை போடுறாரு போல் இருக்குது நம்மளுக்காக. சூப்பர். சரி வாங்க, வேறு என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். பயங்கரமான வெரைட்டிஸான புஃபே பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துருந்தாங்க. இது ஆக்சுவலி இட்ஸ் அ காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட். வாங்க, ஒரு ஐட்டம் கூட விடக்கூடாது, எல்லாத்தையும் ட்ரை பண்ண போகிறோம். லெட்ஸ் ட்ரை.
ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து இட்லி ட்ரை பண்ணலாம். 2 வகையான சட்னி கொடுத்துருக்காங்க. ஸோ 2 சட்னியும் மிக்ஸ் பண்ணி இட்லி வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது. பொங்கல் ட்ரை பண்ணலாம். என்னதான் இருந்தாலும் இந்த மதுரை பொங்கல் மாதிரி இல்லை, பட் நல்லா இருக்கு, சாப்பிட்லாம். வடை எப்படி இதுன்னு பார்த்துருவோமா? ஆயில் அதிகமாக இல்லை, கொஞ்சம் சட்னி டிப் பண்ணிவிட்டு சூப்பர்ங்க. அடுத்தது வந்து நம்ம தோசை ட்ரை பண்ணலாம். மசால் தோசை. லைட்டாக தீச்சிட்டுக்கிறாங்க தோசையை, இன்னும் கொஞ்சம் முறுமுறுன்னு இருக்குது, ஆனால் கொஞ்சம் தீச்சிட்டுக்கிறாங்க, அதான் ஒரு பிரச்சனை. ஸோ எக் ஆம்லெட் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். கொஞ்சம் சால்ட்டு கம்மியாக இருக்குது, காரம் அவ்வளோவா இல்லை. சில்லிஸ் இன்னும் கொஞ்சம் போட்டுடலாம், நம்ம கொஞ்சம் ஸ்பைஸாக சாப்பிட்ற ஆள். ஓகேங்க, ஆம்லெட் ஒரு ஃபைன். வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ரூட்ஸ்லாம் வச்சுருக்குறாங்க, உடம்புக்கு நல்லது. ஸோ என்ன தெரியுதுன்னா இதுலேருந்து நாங்கள் வெஜிடேரியனும் சாப்பிடுவோம், அதுதான் மெயினான வீடியோ. Prashant, how you feel? How is the food? Just what about you? Okay. Not so great. Okay. So apart from food, how do you feel? I like the pool. Deepak, anyways, you're finishing all this food. How about taking up a challenge of eating one whole chili? Okay. Would you do that? Yeah. Let's see. இந்த பச்சை மிளகா தான் என்ன சாப்பிட சொல்லியிருக்காங்க. ஓகே ஓகே, ரெடி? நாக்கு எரியுது, தொண்டெல்லாம் எரியுது. சூப்பர், சேலஞ்ச் அக்கம்ப்ளிஷ்ட். வேறு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெசார்ட்குள்ளே ஷாப்பிங்லாம் பண்ணலாங்க. ஸோ என்ன மாதிரி ஷாப்பிங் பார்த்தீங்கன்னா ஜுவல்லரி, ஷால்ஸ் அந்த மாதிரியான ஷாப்பிங்லாம் வச்சுருந்தாங்க, பட் க்ளோஸாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அந்த ரெசார்ட் சுற்றி பார்த்திங்கன்னா பியூட்டிஃபுல்லான ஸ்டாச்சூஸ்லாம் இருக்குது. இப்போ தான் முக்கியமான விஷயம் வரும், சில்ட்ரன்ஸ்க்கான பிளேயிங் ஏரியாலாம் வச்சுருக்காங்க. ஸோ ரொம்ப அழகாக நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க, தைரியமாக வரலாம் குழந்தைங்க. அப்புறம் பெரியவங்க ஆடுறதுக்கான எல்லா கேம்ஸும் இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது, கேரம் இருந்தது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டேபிள் டென்னிஸ்லாம் இருந்துச்சு, செஸ் கேம் இருந்தது, சூப்பர்வாக இருந்ததுங்க. ஸோ நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருந்தது இந்த ரெசார்ட்டில். 5 ஸ்டார் தான். பரவாயில்லைங்க. சரி, அப்படியே அப்படி பார்த்தீங்கன்னா இது உள்ளே என்னமோ ரூம் மாதிரி இருக்குது. என்னென்னு அப்படியே உள்ளே எட்டி பார்த்தோம்னா ஏதோ போட்டிருக்கான், அதெல்லாம் நம்மளுக்கு எதுக்கு, ஸ்ட்ரைட்டாக ரூம்குள்ளே போகலாம். உள்ளே பார்த்தீங்கன்னா ஓகே, பில்லியர்ட்ஸு, ஸ்னூக்கர்ஸு விளையாடுறதுக்கான ஒரு ஸ்பேஸ் இது. வெரி நைஸ், சூப்பர். ஓகே, ஒரு ஃபேமிலி வருது உள்ளே விளையாடுறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஷட்டில், ஸ்குவாஷ் எல்லாம் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குங்க. ஸோ இது ஏதோ ஒரு நோட்டீஸ் ஓட்டியிருக்காங்க, என்ன மேட்ரு அப்படின்னு உத்து பார்த்தோம்னா ஓகே, இது வந்து ஸ்குவாஷ் விளையாடுற இடம். ஸோ பியூட்டிஃபுல்லாக மெயின் பண்ணியிருக்காங்க. இது ஒரு கிட்ஸ் கிளப். கிட்ஸ் கிளப்புன்னு ஃபுல்லாக லைட்லாம் ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதனால் லைட் இல்லாதனால ஒரு இருட்டாக தெரியுது. ஒரு சின்ன கார் இருக்குது, இதுதான் கிளப்பு போல் இருக்குது. ஃபுல்லாகவே இந்த இடத்த வந்து கார்டன் சிட்டின்னு சொல்லுவாங்க. அதனால் எல்லா நேம்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ளார் நேம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹோப் இந்த வீடியோ நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நான் நம்புகிறேன். லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுவரை நான் உங்கள் விடைபெறுகிறேன். நான் உங்கள் தீபக். ஸ்டே டியூன்.
ஹாய் காய்ஸ், எக்ஸ்ப்ளோர் வித் தீபக் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.